ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்தை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம். இதை எல்லோரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப கேட்டால் தான் நமக்கு அது புரியும். அது ஒரு டைம் கேட்டுட்டு 2 டைம் கேட்டாலாம் புரியாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபுல்லாக கேளுங்க, மறுபடியும் இன்னொரு டைம் கேளுங்க, அப்புறமா ஒரு டைம் கேட்டால் தான் நம்ம அதில் வீடியோவில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும் இந்த புக்கில். அதனால் திரும்ப கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த அதனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பிடித்தது, பிடிக்காதது, நல்லது, கெட்டது, விலங்கு, எந்திரம், மனிதன். லைக், அன்லைக், குட்மேன், அனிமல், ரோபோட், ஹியூமன். பிடித்த விஷயம் என்பது வேறு, நல்ல விஷயம் என்பது வேறு. பிடிக்கும், பிடிக்காது என்பதை முடிவு செய்வது மனம். நல்லது, கெட்டது என்பதை முடிவு செய்வது புத்தி. மனதுக்கும் புத்திக்கும் முதலில் வித்தியாசம் தெரிய வேண்டும். மனம் என்பது சில வினாடிகளில் ஒரு விஷயத்தை பிடித்திருக்கிறது அல்லது பிடிக்கவில்லை என்பதை கூறிவிடும். ஏனென்றால் மனதுக்கு புத்தி கிடையாது, வேகம் மிக அதிகம். புத்தி என்பது உடனே முடிவு செய்யாது. பல மணி நேரம் அல்லது பல நாட்கள், ஏன் பல வருடம் கூட எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் நல்லது, கெட்டது என்பதை முடிவு செய்வதற்கு பல விஷயத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியுள்ளது. புத்திக்கு பிடித்தது, பிடிக்காதது என்பதை பார்க்க தெரியாது. மனதுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் தெரிந்தால்தான் பிடித்த விஷயத்திற்கும் நல்ல விஷயத்திற்கும் வித்தியாசம் தெரியும். இது புரியாததால் தான் உறவுகளில் பல இடங்களில் சண்டை வருகிறது. இந்த வித்தியாசம் புரிந்த குடும்பத்தில் சண்டை வரவே வராது. சில விஷயங்கள் கெட்ட விஷயமாக இருக்கும், ஆனால் மனதுக்கு பிடித்திருக்கும். எனவே அதை செய்து கொண்டிருப்போம். உதாரணமாக சாராயம் குடிப்பது, புகைப்பிடிப்பது, சீரியல் பார்ப்பது, யூடியூபில் கண்டதை பல மணி நேரம் பார்ப்பது. சில விஷயங்கள் நல்ல விஷயமாக இருக்கும், ஆனால் மனதுக்கு பிடிக்காது. எனவே செய்வதற்கு மிகவும் யோசிப்போம். உதாரணமாக சிறுதானியங்கள் சாப்பிடுவது, யோகா செய்வது, விரதம் இருப்பது, வாக்கிங் செல்வது போன்றவை. பிடித்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் உடலில் வியாதிகள் குணமாகிறது. அனைத்து செல்களுக்கும் சக்தி கிடைக்கிறது. உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. மனம் நிம்மதி அடைகிறது. பிரபஞ்ச ஆற்றல் உடலுக்குள் இறங்குகிறது. பிடித்த விஷயம்தான் அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து. எனவே ஒரு நாளில் எவ்வளவு நிமிடம் மனதுக்கு பிடித்தது போல் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நன்றாக ஆரோக்கியமாக வாழலாம். ஒரு நாளில் எவ்வளவு நிமிடம் மனதுக்கு பிடிக்காமல் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நோய்களும் துன்பமும் துயரமும் மன உளைச்சலும் வரும். சிலர் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஊரில் நல்ல பெயர் இருக்கும். ஆனால் உலகில் உள்ள அனைத்து நோய்களும் துன்பங்களும் வரும். இவர்களுக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது, ஏமாளிகள், இளிச்சவாய்கள் என்று. சிலர் பிடித்த விஷயத்தை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஆரோக்கியமாக சக்தியோடு இருப்பார்கள். ஆனால் இவர்கள் கூட வாழும் நபர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். எல்லா நேரங்களிலும் தனக்கு பிடித்தது போல் மட்டுமே வாழ்ந்து மற்றவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத நபர்களுக்கு பெயர் விலங்கு. எல்லா நேரங்களிலும் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்து தனக்காக ஒரு நிமிடம் கூட வாழாமல் இருக்கும் நபர்களுக்கு பெயர் எந்திரம், ரோபோட். எனவே எந்த இடத்தில் பிடித்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த இடத்தில் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற பக்குவம் உள்ள ஒரு நபர் மட்டுமே மனிதன், ஹியூமன் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா இடங்களிலும் மனதுக்கு பிடித்தது போல் வாழக்கூடாது. அதே சமயத்தில் எல்லா இடங்களிலும் நல்ல விஷயத்தை பார்க்கக்கூடாது. இது இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் என்பதை புரிந்து கொண்ட நபர் மனிதன் என்று அழைக்கப்படுவார். மனிதர்கள் பிறர் மனதை, உடலை கெடுக்குமாறு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். அதே சமயத்தில் தன் உடலையும் மனதையும் கெடுப்பதற்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் சில மனிதர்கள், சில விலங்குகள், சில ரோபோக்கள் கூடி வாழ்கிறார்கள். எனவேதான் அனைத்து குடும்பத்தினருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. மனிதர்கள் வாழும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். எனவே நாம் அனைவரும் மனிதர்களாக வாழ்ந்தால் மட்டுமே குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷ் சுப்ரமணி என்ற படத்தில்
சுப்பிரமணியம் என்ற அப்பா நல்ல விஷயத்தை மட்டுமே அனைவரையும் செய்ய சொல்வார். ஆனால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அது பிடிக்காது. இதனால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மன உளைச்சலில் இருப்பார்கள். தயவு செய்து இந்த படத்தை அனைவரும் ஒரு முறை பாருங்கள். இது சம்பந்தமாக முழுமையாக புரிய வேண்டுமென்றால் மனதில் மனம் என்று நான் பேசிய 12 வீடியோவை தயவு செய்து வரிசையாக பாருங்கள். மனதுக்கு பிடித்தது போல் வாழ்வோம். நீங்கள் புத்திசாலியா முட்டாளா? உலகில் யாராக இருந்தாலும் 3 விஷயத்தில் முரண்பாடு வரும். 1 தேவை ரெக்யூர்மெண்ட், 2 அளவு குவான்டிட்டி, 3 காலம் டைம். இந்த 3 விஷயத்தில் நமக்கும் மற்றவர்களுக்கும் முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து வாழ்பவர் புத்திசாலி. முரண்பாடு இருக்கக்கூடாது என்று நினைத்து சண்டை போடுபவர் முட்டாள். உதாரணமாக, வீட்டு வேலை செய்யும் ஒருவர் தன் முதலாளியிடம் 10,000 ரூபாய் கடனாக கேட்கிறார். முதலாளியின் மனைவி பாவம் கொடுக்கலாம் என்று கூறுகிறார்கள். முதலாளி கொடுக்கக்கூடாது என்று கூறுகிறார். இப்பொழுது இருவருக்கும் சண்டை, கருத்து முரண்பாடு வருகிறது. இதற்கு காரணம் இருவரின் தேவை வேறு வேறாக உள்ளது. முதலாளியின் மனைவி 10,000 ரூபாய் கொடுத்து உதவி செய்யலாம் என்று கூறுகிறார். முதலாளியோ 5,000 கொடுத்தால் போதும் என்று கூறுகிறார். இருவருக்கும் சண்டை, கருத்து வேறுபாடு வருகிறது. இதற்கு காரணம் இருவரின் அளவு வேறு வேறாக உள்ளது. முதலாளியின் மனைவி இன்றே பணத்தை கொடுத்து உதவி செய்யலாம் பாவம் என்று கூறுகிறார். முதலாளியோ 1 வாரத்துக்கு பிறகு கொடுக்கலாம், என்ன அவசரம் என்று கூறுகிறார். இருவருக்கும் சண்டை, கருத்து வேறுபாடு. காரணம் நேரம் அல்லது காலம். நான் ஒரு கான்செப்டை புரிய வைப்பதற்காக இந்த உதாரணம் கூறியிருக்கின்றேன். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் நடந்த அனைத்து சண்டை அல்லது கருத்து வேறுபாடுகளை ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள். இந்த 3இல் ஏதாவது ஒன்றுதான் காரணமாக இருக்கும். இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறேன். தான் சொல்லும் தேவை, அளவு, காலம் ஆகிய 3 மட்டுமே சரி. இதுபோல்தான் மற்ற அனைவரும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் கெட்டவர்கள் அல்லது தவறானவர்கள் என்று நினைக்கும் மனிதன் முட்டாள் என்று அழைக்கப்படுகிறார். தான் சொல்லும் தேவை, அளவு, காலம் ஆகிய 3ம் நம்மை போலவே எல்லோருக்கும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் மாறித்தான் இருக்கும் என்று புரிந்து அனைவரையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு யாரிடமும் சண்டையிடாமல் சூழலை புரிந்து கொண்டு வாழும் நபருக்கு பெயர் புத்திசாலி என்று அழைக்கப்படுகிறார். இப்பொழுது சிந்தியுங்கள், நீங்கள் முட்டாளா புத்திசாலியா? நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் பெருமைப்படுங்கள். முட்டாளாக வாழ்ந்திருந்தால் இப்பொழுதாவது வருத்தப்பட்டு தயவு செய்து ஈகோ இல்லாமல் திருந்துங்கள். நீங்கள் முட்டாளாக இருந்ததால் ஏற்பட்ட அனைத்து சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட நபரிடம் மனதார மன்னிப்பு கேளுங்கள். முடிந்தால் தொலைபேசியில் அல்லது நேரடியாக மன்னிப்பு கேளுங்கள். குடும்பத்தில், அலுவலகத்தில் மற்றும் அனைத்து இடங்களிலும் இந்த முட்டாள்களால் தான் அதிக சண்டை மற்றும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். முட்டாள்களுக்கு இந்த 3 விஷயத்தில் முரண்பாடு இருப்பதால் அடுத்தவர்கள் என்ன செய்தாலும் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். யாரையும் நிம்மதியாக வாழ விடமாட்டார்கள். புத்திசாலிகளால் எப்பொழுதுமே சண்டை, கருத்து வேறுபாடுகள் வரவே வராது. ஏனென்றால் புரிந்து கொண்டு வாழ்வார்கள். ஒரு புத்திசாலி, ஒரு முட்டாள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். புத்திசாலி எப்பொழுதும் முட்டாள் எது சொன்னாலும் செய்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் மனிதனுக்கு மனிதன் கருத்து மாறுபடும் என்று புரிந்து கொண்ட நபர் புத்திசாலி. எனவே புத்திசாலியிடம் வாழும் முட்டாள் மகிழ்ச்சியாக வாழ்வார். இந்த முட்டாள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காரணமே கூட இருக்கும் புத்திசாலி என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார். தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்யும் புத்திசாலிக்கு நன்றி சொல்ல மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த முட்டாள் எப்பொழுதுமே புத்திசாலியின் ஒவ்வொரு கருத்துக்கும் வாத விவாதம் செய்து சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருப்பார். புத்திசாலியின் நிம்மதியை கெடுத்து கொண்டே இருப்பார். எனவே முட்டாளாக வாழ்வது மிகவும் சுலபம். அடுத்தவரை குறை சொல்லிவிட்டு ஆசை தீர சண்டை போட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கிவிடலாம். ஆனால் புத்திசாலியாக வாழ்வதுதான் மிகவும் கடினம். ஏனென்றால் முட்டாளால் எப்பொழுதுமே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இதை சமாளிப்பதற்கு தனியாக ஒரு மூளை வேண்டும். எனவே புத்திசாலியாக வாழும் நபர்கள் புத்திசாலியாக வாழ்ந்தால் மட்டும் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முட்டாள்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது,
முட்டாள்கள் உடன் ஒரே வீட்டில் ஒரே அலுவலகத்தில் எப்படி வாழ்வது, முட்டாள்களிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்ற விஷயத்தை தினமும் ஆராய்ச்சி செய்து புதிய புதிய யுக்திகளை கண்டுபிடித்து கற்றுக்கொண்டு அதை அமல்படுத்தினால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முட்டாள்களுடன் வாழும் பொழுது எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் சுத்தமான அக்மார்க் ஞானி ஆகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த கட்டுரையை திரும்ப திரும்ப படியுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். புத்திசாலிகளுக்கும் இந்த கட்டுரை மூலமாக புத்திசாலியான நபர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அவரவர் நிலையில் அவரவர் சரியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.